எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜர்ஷி விலாக்ஸில் கத்திரிக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 3லேருந்து 4 கத்திரிக்காய், 2 தக்காளி, 7 பல் பூண்டு, சின்ன சைஸ் புளி, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. அது நல்லா சூடானோடனே சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, புளி, கத்திரிக்காய், கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா சாட்டே பண்ணிங்க. நல்லா வெந்தோடனே மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சிங்கன்னா நல்லா கத்திரிக்காய் வெந்துடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு குழம்புத்தூள் பிடிக்கலனாக்கா, அந்த வாடை பிடிக்கலனாக்கா 2 பச்சை மிளகா சேர்த்து 4 போட்டுங்க. நல்லாயிருக்கும், அதுவும் டேஸ்ட்டு. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கனாக்கா கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடும். இது தாளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடும். உங்களுக்கு பச்சை மிளகாய் இல்லைனா கூட வரமிளகா போட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். தேங்க்யூ.